எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பழத்தை பத்தி தான். தேங்காய். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான கதைகள் உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. நீங்க எப்படாவது தேங்காயை நல்லா உத்து பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தீங்கன்னா அதுல 3 ஓட்டைகள் இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு முகம் மாதிரி, 2 கண்ணு, ஒரு வாய், இல்லையா? இந்த ஒரு சின்ன ஒற்றுமை தான் தேங்காயை சுத்தி இருக்கிற எத்தனையோ ஆச்சரியமான கதைகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சிருக்கு. அந்த முகத்துக்கும் தேங்காயோட பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க. போர்ச்சுகீசிய மொழியில கோகோ அப்படின்னா சிரிக்கிற முகம்னு அர்த்தமாம். அதனால தான் அதுக்கு அந்த பேர். அதோட அறிவியல் பெயர் கோகோஸ் நியூசிஃபெரா. இதுல நியூசிஃபெராங்கிறது லாட்டின் வார்த்தை. அதுக்கு கொட்டை தாங்குறன்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனா நம்ம சமஸ்கிருதத்துல கூட இதுக்கு நாரிகேலான்னு ஒரு பேர் இருக்கு. அதோட அர்த்தம் தண்ணீருடன் இருப்பது. பாத்தீங்களா? ஒவ்வொரு பேரும் அதோட ஒவ்வொரு தன்மையை எவ்வளோ அழகா சொல்லுது. சரி, ஒரு பழத்துக்கு எப்படி மனுஷ முகம் வர முடியும்? இந்த கேள்விக்கு நம்ம புராணங்கள்ல ரொம்பவே சுவாரஸ்யமான பதில்கள் இருக்கு. வானத்துல இருந்து வந்த தலைகள் எப்படி தேங்காயா மாறுச்சுன்னு சொல்ற 2 கதைகளை இப்ப நாம கேட்கலாம். வாங்க, நம்ம முதல் கதைக்குள்ள போலாம். இது கேரளால நடந்ததா சொல்லப்படுற ஒரு கதை. அங்க ஒரு இளம் மீனவன் இருந்தான். பாவம், அவனுக்கு மீன் பிடிக்கவே வராது. இதனால ஊரே அவனை பார்த்து சிரிச்சுது. ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அவன் இருந்தான். அந்த அவமானத்திலிருந்து தப்பிக்க அவன் ஒரு விசித்திரமான மந்திரத்தை கத்துக்கிட்டான். அது என்ன தெரியுமா? தன்னோட தலையே தனியா கழட்டி வச்சுட்டு உடம்போட கடலுக்குள்ள போறது. அப்படி போகும்போது மீன்கள் எல்லாம் தானா அவன் உடம்புக்குள்ள வந்துரும். இதுதான் அவன் கண்டுபிடிச்ச ரகசிய வழி. ஆனா கதையில ஒரு திருப்பம். ஒரு நாள் இது எல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்த ஒரு சின்ன பையன் அந்த மீனவன் கடலுக்குள்ள போனதும் கடற்கரையில இருந்த தலையை எடுத்து ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டுட்டான். தண்ணியிலிருந்து வெளியே வந்த மீனவனால தன் தலைய கண்டுபிடிக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் திரும்பவும் கடலுக்குள்ளேயே போயிட்டான். ஆனா அவன் தலை விழுந்த அந்த புதர்ல இருந்து ஒரு உயரமான மரம் முளைச்சுது. அந்த மரத்துல காய்த்த காய்கள்ல அந்த மீனவனோட முகமே இருந்துச்சு. இப்படிதான் முதல் தென்னை மரம் உருவாச்சுன்னு இந்த கதை சொல்லுது. இது தேங்காயோட முகத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை. இப்போ முழு தென்னை மரமும் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு இன்னொரு பிரம்மாண்டமான புராண கதை இருக்கு. அதுதான் திரிசங்கு மன்னனோட கதை. திரிசங்குன்னு ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை, மனுஷன் உடம்போடே சொர்க்கத்துக்கு போகணும்னு. அதுக்காக விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய யாகம் செஞ்சு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புனார். ஆனா தேவர்களின் அரசனான இந்திரன் மனுஷன் எப்படி உடம்போட இங்க வரலான்னு சொல்லி அவனை கீழே தள்ளி விட்டுட்டான். அப்போ விஸ்வாமித்திரர் கோவப்பட்டு திரிசங்கு இருந்த இடத்துல நிக்கட்டும்னு ஒரு மந்திரம் சொன்னார். தலைகீழா விழுந்துட்டு இருந்த திரிசங்கு அப்படியே அந்தரத்துல நின்னான். அப்படி அவன் தொங்காம இருக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் ஒரு நீளமான கம்பம் வச்சு முட்டு கொடுத்தார். அந்த கம்பம்தான் தென்னை மரத்தோட தண்டு. அந்தரத்துல தொங்கின திரிசங்கோட தலைதான் தேங்காய் ஆச்சுன்னு இந்த புராணம் சொல்லுது. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கதைகளால தான் தேங்காய் வெறும் ஒரு பழமா இல்லாம நம்ம கலாச்சாரத்திலையும் ஆன்மீக நம்பிக்கைகள்லையும் ஒரு ரொம்ப முக்கியமான புனிதமான இடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியா முழுக்கவே தேங்காய்க்கு ஒரு தனி மரியாதை உண்டு. உதாரணத்துக்கு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில தேங்காயில முழிக்கிறது ரொம்ப மங்களகரமானதுன்னு நாம நம்புறோம். குஜராத்ல தேங்காயே குலதெய்வமா கும்பிடுற குடும்பங்கள் கூட இருக்கு. அதே மாதிரி மேற்கு இந்தியால பருவமழை முடிஞ்சதும் கடலை சாந்தப்படுத்துறதுக்காக கடல்ல தேங்காயை அர்ப்பணம் பண்ணுவாங்க. வங்காளத்துல ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கை இருக்கு. தேங்காய்க்கு கண் இருக்கிறதால அது ஒருபோதும் மனுஷன் தலைமையில விழவே விழாதுன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல தேங்காய் மனுஷனோட தலைய அப்படியே ஒத்திருக்கிறதால ஒரு காலத்துல நடந்த நரபலிக்கு பதிலா இப்போ தேவிய சாந்தப்படுத்த தேங்காயை உடைக்கிற பழக்கம் வந்திருக்கு. அதாவது ஒரு உயிரை பலி கொடுக்கறதுக்கு பதிலா தேங்காயை ஒரு பதிலீடா பயன்படுத்தி அந்த சடங்கை நிறைவேற்றுறாங்க. இதுதான் புராணத்துக்கும் நடைமுறைக்கும் இருக்கிற ஒரு நேரடி தொடர்பு. சரி, இப்போ புராணங்கள்ல இருந்து நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். தேங்காயோட கதை இதோட முடியல. இந்த மரம் நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு தெரிஞ்சா நீங்க உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. அதனாலதான் இத கற்பக விருட்சம், அதாவது வாழ்வழிக்கும் மரம்னு சொல்றோம். தென்னிந்தியாவுல இதுக்கு இன்னொரு செல்லப்பேர் கூட இருக்கு, பச்சை தங்கம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த மரத்தோட ஒரு சின்ன துரும்பு கூட வீணாகாது. எல்லா பகுதியும் ஏதோ ஒரு வகையில நமக்கு பயன் தரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதோட ஓலை கூரவையே உடவுது. தண்டை வச்சு சின்ன படகு செய்யலாம். அதுலேருந்து வர்ற பதநீரை நொதிக்க வச்சா கள், இல்லனா சர்க்கரை செய்யலாம். இலை காம்ப வச்சு விளக்குமாறு செய்றோம். தேங்காய் நாரை வச்சு கயிறு, மிதியடின்னு என்னெல்லாம் பண்றோம். கொட்டாங்குச்சியை எரிபொருளா பயன்படுத்துறோம். உள்ள இருக்கிற தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்துறோம். அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம். அந்த எண்ணெயிலேருந்து சோப்பு, மார்கரின்னு பலதும் தயாராகுது. இதனாலதான் ஒரு பிள்ளைய பெத்து வளர்க்கறத விட ஒரு தென்னையை நட்டு வளர்க்கறது மேல்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. பிள்ளை என்ன கொடுக்குமோ தெரியாது, ஆனா தென்னை மரம் இளநீர் கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை.
இவ்வளவுதானான்னு நினைக்காதீங்க. இந்த 1000 பயன்களையும் தாண்டி தேங்காய் கிட்ட இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கு. ஒரு உயிரையே காப்பாத்தக்கூடிய ஒரு ரகசியம். ஒரு இளநீருக்குள்ள இருக்கிற தண்ணீர் அது எவ்வளவு தூய்மையானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல எந்த விதமான கிருமிகளும் இருக்காது. சொல்லப்போனா அது 2ஆம் உலகப் போர் சமயத்துல வீரர்களுக்கு அவசரமா ரத்தம் தேவைப்பட்டப்போ ரத்த மாற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமாங்க, இளநீரை நேரடியா நரம்பு வழியா செலுத்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல மனுஷன் தலைக்கு பதிலா பலி கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் இன்னொரு காலத்துல மனுஷ உயிரே காப்பாத்த உதவி இருக்கு. எவ்வளவு பெரிய முரண்பாடு! ஆக வானத்துல தொங்கின ஒரு கற்பனையான தலைய ஆரம்பிச்சு நம்ம நரம்புகள்ல ஓடுற உயிர்காக்கும் திரவமா உருமாறி இருக்கு தேங்காய். நம்ம வாழ்க்கையோட இவ்ளோ ஆழமா பின்னி பிணைஞ்ச ஒரு கதைய இந்த பூமியில வேற எந்த தாவரமாவது சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்க.